வணக்கம் நேயர்களே, கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன். ஸோ 22ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக நீங்கள் வந்து ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் வந்து மகர ராசிக்கான பலன்களை தான் பார்க்கணும். விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குற மகர ராசிக்கான பலன்கள் சூப்பராக ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் முதல்ல வர்றது பொது பலன்கள். ஸோ அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். ஸோ உங்களுக்கு வந்து என்ன தசாபுக்தி அந்தரங்கள் நடக்குதோ அதை வந்து இப்போ மிங்கிள் பண்ணி பார்க்கும், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்கு, மறக்காம பாருங்க. அபூர்வ மூலிகை பொருட்கள், பணம் வரவு, கொடுத்த பணம் திரும்ப வரவு, கருமஞ்சள் 1000, கண் திருஷ்டி நீங்கும் மூலிகை முடிச்சு 1000, நிரந்தர குடிப்பழக்கம் நிறுத்தும் ஆமெதிஸ்ட் ஸ்டோன் 3000, கணவன் மனைவி பிரச்சனை அடங்காதவர்கள் அடங்கும் மூன் ஸ்டோன் 6000, விரும்பியவரை வரவைக்கும் ஏர் அலிஞ்சல் மூலிகை குச்சி 6000, இல்லறத்தில் மிகுந்த ஈடுபாடும் உடல் சக்தியை கூட்டும் பிரணவ மூலிகை தாயத்து 6000, செய்வினை இரவில் அலறுதல் தீய சக்தியை போக்கும் பேய் மிரட்டி தாயத்து 6000, பகைவர் எதிரிக்கான சண்டாளமை 10000, 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் மேல்மருவத்தூர் மூலிகை சித்தர் ஞானகுரு அவர்கள் உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் 100% சிறந்த பலன் அளிப்பார். மேஷராசி. ஸோ மேஷராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ராசியாதிபதி செவ்வாய் 7 இருக்காருங்க. ஸோ அவர் வந்து இப்போ கிட்டத்தட்ட வந்து தன்னுடைய சுயசாரத்தில் போனால் கிட்டத்தட்ட வந்து புதன்கிழமைக்கு மேலே வந்து அவர் வந்து தன்னுடைய ராகுடைய சாரத்தில் போவார். ஸோ அப்போ என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது ஒரு பெருத்த லாபங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள் வர்றதுக்கான வாய்ப்பெலாம் புதன்கிழமைக்கு மேலே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ புதன்கிழமை வரை நிறைய இந்த கணவன் மனைவிக்கு சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இதெல்லாம் வரும். ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே சரியாகும். திடீர் அதிர்ஷ்டங்கள் வராத நினச்சிருந்த ஒரு காசு திடீர்னு வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 2 மற்றும் 7ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 2 மற்றும் 7ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து சிறப்பான விஷயம் என்னென்னா 5ல் வந்து கேதுவுடைய சாரத்தில் போயிட்டுருக்கார். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குழந்தைகளால் கணவன் மனைவிக்கு நடுவில் நிறைய வாக்குவாதங்கள், கொஞ்சம் குழந்தைகளுக்காக கடன் வாங்குறமான சூழ்நிலைகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். வேலையிலையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக வந்து ஒரு நெருக்கடிகள், சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ கடன் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் உங்களுக்கு 3 மற்றும் 6ஆம் அதிபதியான புதன். ஸோ 3 மற்றும் 6ஆம் அதிபதியான புதன் வந்து ஆட்சி பலத்தோடு 6ல் இருக்கும்போது வேலையில் நிறைய மாற்றங்கள் இருக்கும். ஸோ வேலையில் நிறைய மாற்றங்கள் இருக்கும். சில பேருக்கு வந்து சொத்துக்கள் ஏதாச்சும் வந்து லோன் போட்டு வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள், வண்டி வாகனங்கள் ஏதாச்சும் வந்து லோன் போட்டு வாங்குறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ 4ஆம் அதிபதியான சந்திரன். ஸோ 4ஆம் அதிபதி சிறப்பான பலன்களை கொடுத்துருவாருங்க. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த லெவலில் வந்து நல்ல முன்னேற்றங்கள், வேலை சம்மந்தமான விஷயங்கள் அற்புதமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அது ஒரு அற்புதமான விஷயங்கள் தான். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேலையில் வந்து முதல் 2 நாட்கள் கொஞ்சம் வேலை பளுக்கள் அதிகமாக இருந்தோம். அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. 5ஆம் அதிபதியான சூரியன். 5ஆம் அதிபதியான சூரியன் இப்போ வந்து 6ல் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. சில பேருக்கு வந்து வேலை விஷயங்களில் வந்து அப்படி இப்படி சின்ன சின்ன நெருக்கடிகள் தான், அதெல்லாம் கடந்து ஓரளவுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய 7ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 7ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு வந்து இப்போது இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 4ல் இருக்கும்போது கணவன் மனைவி குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் வாக்குவாதங்கள் வரும். அதனால் கொஞ்சம் பார்த்துங்க. குழந்தைகளோட சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்களில் வந்து கொஞ்சம் கடன் வாங்குறதோ கொஞ்சம் வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் 8ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து புதன்கிழமைக்கு மேலே செவ்வாயோட விஷயங்கள் விபரீத ராஜயோகமாக இருக்கிறதுனால பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதனால் வந்து நல்ல ஒரு எஃபோர்ட் எடுத்து பெரிய லெவலில் சாதிக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய 9ஆம் அதிபதியான குரு. ஸோ 9ஆம் அதிபதியான குரு உங்களுக்கு வந்து இப்போ வந்து 3ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்களாக நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குது. ஸோ நிறைய பிரயாணம் பண்ணணும், பெரிய லெவலில் வந்து வரணுன்றதுக்கான வெளிநாடு பிரயாணங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 10ஆம் அதிபதியான சனி வக்கரமாக உங்களுக்கு வந்து 12ல் இருக்கும்போது நிறைய பிரயாணம் பண்ணுற மாதிரி விஷயங்களை கொடுக்கும். தொழிலில் வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுனாக போகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக விடுங்க. ஸோ அடுத்த லெவலில் வந்து போகணும் அப்படின்ற ஒரு வெறித்தனமாக இருந்தாலும் அந்த ரிசல்ட்டுங்கிறது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ மற்றபடி எனக்கு இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது தசாபுக்தி பலன்கள். ஸோ தசாபுக்தி பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மேஷ லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி அந்த சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5லேருந்து இப்போ 6க்கு போயிட்டாருங்க. ஸோ 6லேருந்து சுயசாரத்தில் போகும்பொழுது குழந்தைகளோட வெற்றி ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதே நேரத்தில் வந்து வேலை விஷயங்களில் வந்து நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வரதுக்கான வாய்ப்பும் சூப்பராக இருக்குது. மேஷ லக்னமாக வந்து சந்திரன் தசாபுத்தி அந்த சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா வேலை விஷயங்கள் ரொம்ப சிறப்பாகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்களில் நிறைய முயற்சிகள் எடுப்பீங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. மேஷ லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த
செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ 7 இருக்கார், அதுவும் ராகுடைய சாரத்தில் போகும்போது சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்களும் உங்களுக்கு ஏற்றம் இருக்கும். நிறைய வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் இருக்கிறதா வந்து கொஞ்சம் சுமூகமாக மாறி எல்லாமே கிளியராக இருக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்குது. ஐயோ எதுவுமே நடக்காதுன்னு நினச்ச இடத்துலையும் டக்குன்னு அந்த ரிசல்ட் வந்து பாசிட்டிவாக நடக்கிறதுக்கான வாய்ப்பாக ரொம்ப நல்லாயிருக்கு. மேஷ லக்னமாக இருந்து ராகு தேசாவது ராகு வந்து 11ல் இருக்கும்போது சிறப்பான விஷயங்கள் பிரயாணங்களாக நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் புதிய முயற்சியில் வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு சூப்பராக இருக்குங்க. மேஷ லக்னமாக இருந்து குரு தேசாபுத்தி இருந்தாலும் குரு வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடு மற்றும் வெளியூர் பிரயாணங்கள்லாம் வந்து நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான். மேஷ லக்னமாக இருந்து சனி தேசாபுத்தி இருந்தாலும் சனி வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து வக்கரமாக 12ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும், நிறைய லாபங்கள் வர மாதிரி கொஞ்சம் ஸ்லோடவுனாக வர மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ மேஷ லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து புதன் தசாபுத்தி அந்தரங்கள் புதன் வந்து 6ல் இருக்கும்போது வேலையில் நிறைய மாற்றங்கள் அப்படி இப்படி கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தால் அடித்து பிடிச்சி எல்லாமே தூள் கலப்பரமான விஷயங்கள் இருக்கும். கொஞ்சம் வேலையில் மட்டும் வேலை பளுக்கள் அதிகமாக இருக்குங்க. மேஷ லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி அந்தரங்கள் கேது வந்து 5ல் இருந்து அது சுக்கிரனுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ள நிறைய வாக்குவாதங்களோ கொஞ்சம் கேள்விகள் இதெல்லாம் நிறைய இருக்கும். ஸோ கொஞ்சம் வந்து குழந்தைகளுக்காக கொஞ்சம் கடன் வாங்குறமான சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. அதுக்கப்புறம் மேஷ லக்னமாக இருந்து சுக்கிரன் தசாபுத்தி அந்தரங்கள் சுக்கிரன் வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து சுக்கிரன் வந்து 2 மற்றும் 7ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு வந்து இப்போது இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 5ல் இருக்கும்போது குழந்தைகளால் கொஞ்சம் வாக்குவாதங்கள் கணவன் மனைவிக்கு நடுவில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சில பேர் வந்து ஆன்மீக பிரயாணம் போலாங்கிற எண்ணங்கள்லாம் இருக்கும். ஸோ கொஞ்சம் வாக்குவாதங்கள் கடன்களை வந்து கொஞ்சம் யோசித்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி என்னங்க என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை ஒரு சிறப்பான விஷயங்களை கொடுக்கும். மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுங்கள். டெய்லி ஒரு பர்டிகுலர் டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக வந்து அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது வாழ்க்கையில் நிறைய ஸ்ட்ரெஸ்ஸஸோடையும் நிறைய சூழல்கள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பர்ஃபெக்டாக அமையல, ஏதோ ஒரு புலம்புறங்களோட தான் வாழ்க்கை போயிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் விடுபட்டு நம்ம ரிலாக்ஸ்டாக நம்ம நினச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறத நிறைய பேர் ஒரு 90% ஆட்களுடைய விஷயங்கள் அப்படி தான் போயிட்டுருக்கு. காரணம் என்ன, ஒரு ட்ராப்பில் தான் நம்ம வந்து மாட்டிகிட்டு இருக்கோங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்து ஒரு ஜென்மாவுடைய கர்மாக்கள் ஸோ நிறைய ஒரு கண்டினியூட்டியோட தான் நம்ம பிறந்திருக்கோங்கிறத நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஸோ இதுலேருந்து நம்ம எப்படி ரிலீஃப் ஆகுது, நம்ம எப்படி வந்து இதுலேருந்து வெளியில் வர்றதுங்கிறது தான் இந்த டிப் ஆஃப் த வீக்கில் சொல்ல போகிறது. ஸோ என்னை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா கர்மாக்கள்லேருந்து கிளியர் ஆகிறதுக்கு இது வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுங்க. உதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில சமூகத்தினர்கள் வந்து பார்த்திங்கன்னா வழியாக வந்து ஒரு சில விஷயங்களே பர்ஃபெக்டாக பண்ணுறதுனால தான் வந்து அவங்க ஒரு நல்ல லெவல்லையும் அந்த கம்யூனிட்டி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லெவலில் இருக்கிறது வந்து நம்ம கண்டிப்பாக பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ நான் அது வந்து குறிப்பிட்டு எதுவும் சொல்ல விரும்பல. பட் எதுக்காகனா அவங்க வழிமுறைகளோட வழிபாடுகள் தான். ஸோ நம்ம என்ன வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ வழிபாடுன்னும் போது நம்ம டெய்லி ஒரு 10 நிமிடங்கள் இறைவனை உங்களுக்கு பிடிச்ச இறைவன் எதாக இருந்தாலும் பிரார்த்தனை பண்ணது ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஸோ இது பண்ணும்போது என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து இறைவனுக்கும் உங்களுக்கும் ஒரு பாண்டேஜ் உருவாகும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சரணடைகிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். மனதார வந்து இறைவன்கிட்ட சரணடைஞ்சிட்டிங்கனாலே நீ தான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வேறு வழியில் நமக்கு வந்து ரிலீஃப் கிடைக்கும். நம்பர் 1. 2வது விஷயம் என்னென்னா நீங்கள் 1000 பிஸியாக இருந்தாலும் அந்த 10 நிமிஷத்து மட்டும் அல்லாமல் 2 திதியை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஒன்று அமாவாசை, இன்னும் வந்து பௌர்ணமி. அமாவாசைக்கு நீங்கள் வந்து அப்பா அம்மா இல்லை அப்படின்னா நீங்கள் போய் திதி கொடுத்துட்டு வாங்க. எப்படி திதி கொடுக்கணுன்னா ஒரு இலை போட்டு அங்கே எல்லாமே ரெடிமேடாக விற்கிறதுன்னு வச்சுக்கோமே. ஸோ இலை போட்டு ஒரு புரோகிதர் அங்கே கோயிலே வச்சு கொடுங்க. ரொம்ப சிம்பிளாக முடியும். ஸோ அது வந்து விளக்கேற்றி அவர் என்ன வேணால் மந்திரம் சொல்லட்டும். நம்ம மந்திரம் தெரியாது அதெல்லாம் அடுத்த விஷயம். அவர் வந்து மந்திரம் சொல்கிறதுக்கு முன்னாடி நல்ல விளக்கெல்லாம் ஏற்றுனதுக்கப்புறம் நீங்கள் வந்து மனதார வேண்டிக்கணும். என்ன வேண்டிக்கணும், மனசார வந்து இறைவா என்னால் என்னுடைய தலைமுறையால் ஏதாச்சும் பிரச்சனைகளோ நாங்கள் எதாவது பாவம் பண்ணியிருந்தாலோ எங்களால் இந்த ஒரு சில ஆத்மாக்களுக்கு எதாவது பிரச்சனை இருந்தாலும் என்னை மன்னியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மனதார வந்து பிரார்த்தனை பண்ணணும். நீங்கள் ஆவாகனம் பண்ணணும். ஆவாகனம் பண்ண வேணாம், நீங்கள் ஆவாகனம் பண்ணுங்கள். அவங்களாம் அங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்டு மூதாதையர்கள் நம்ம தலைமுறையில் இருக்க அத்தனை பேரும் நான் வணங்குறேன், அவங்க ஆத்மா சாந்தி அடையட்டும், எங்களை வாழ்த்தட்டும், எங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும்னு நீங்கள் வாழ்த்துங்கன்னு சொல்லி அவங்கக்கிட்ட கை கூப்பி அவங்களுக்காக வந்து தர்ப்பணம் பண்ணுங்கள். இது பண்ணியே ஆகணும். இது வந்து நீங்கள் பண்ணிவிட்டு வாங்க. எவ்வளோ ரிலீஃப் கிடைக்குது உங்களுக்கு வந்து கர்மா இருக்குது இல்லை, பட் இது பண்ணிங்கன்னா அவ்வளோ அற்புதமாக ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் அதே அமாவாசை அன்றைக்கி ஈவினிங் என்ன பண்ணணும்னா நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு சர்க்கரை வைங்க, இல்லை ஒரு 4 திராட்சை பழத்தை கூட வைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சும்மா உலர்ந்த திராட்சை இருக்குது பார்த்திங்கன்னா, அது வீட்டில் இருக்கும், அதை வச்சு கூட ஒரு இன்னும் சூப்பராக பண்ணோன்னா டம்ளரில் கொஞ்சம் பால், ஒரு வாழைப்பழத்தை போட்டு சாஃப்ரான் குங்குமப்பூ இருக்குல்ல சும்மா கொஞ்சோண்டு போடுங்க. போட்டு விளக்கேற்றிட்டு உங்கள்
உங்களுடைய மூதாதையர்கள் வழி வழியாக நாங்கள் வழிபட்டு இந்த தெய்வம் எனக்கு தெரியல, இருந்தாலும் அந்த தெய்வத்தையும் வணங்குகிறோம், என் குலதெய்வமாக இருந்து கூட இருந்து காப்பாற்றுங்கன்னு சொல்லி உங்களுக்கு குலதெய்வத்தையும் உங்களது மூதாதையரை நினச்சி மனதார வந்து உங்கள் குடும்பத்தோடு உட்காந்து பிரார்த்தனை பண்ணுங்கள். இன்னும் ஒரு மாதத்துக்கு ஒரு 15 நாள் நம்ம வந்து ஒதுக்க முடியாது, ஓகேங்களா? ஸோ மனதார அது பிரார்த்தனை பண்ணும்போது உங்கள் தெய்வங்கள், அதாவது உங்கள் மூதாதையர்கள், உங்கள் குலதெய்வம் அங்கே இருக்கிறதா நினச்சி விளக்கேற்றி நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். அது வந்து செம்ம ரிலீஃப் கொடுக்குங்க. ஸோ உங்களுடைய வீட்டில் இருக்கிற என்ன தப்பான விஷயங்கள் இருந்தாலும் அதெல்லாம் கிளியர் ஆகி அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் மாறிக்கிட்டே வரும். அதுக்கு அடுத்த திதின்னு பார்க்க போகும்போது பௌர்ணமி. ஸோ பௌர்ணமி திதி வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாகவே வந்து பௌர்ணமி வந்து ஒரு சித்தர் சமாதிகளுக்கு போயிட்டு ஒரு அரை மணி நேரம் எல்லாருமே ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது ரொம்ப ஒரு ரிலீஃபை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் சாயங்காலம் ஒரு அரை மணி நேரம் கண்டிப்பாக வந்து ஒரு பூஜை பண்ணி கண்டிப்பாக பண்ணுங்கள். அதே மாதிரி தான் ஒரு பழம் எடுத்து கொஞ்சம் டம்ளரில் ஒரே ஒரு வாழைப்பழத்தை பிச்சு போட்டு ஒரு சின்ன டம்ளரில் பாலை ஊற்றி கொஞ்சம் குங்குமப்பூ போட்டு மனதார வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள். என்ன பிரார்த்தனை பண்ணணுன்னா, எனது குலதெய்வம், மெயினாக குலதெய்வம், எங்கள் வழியில் வந்து மூதாதையர்கள், அது மட்டும் இல்லாமல் குலசாமி, நிறைய பேர் வந்து குலசாமியை விட்டுரும். ஸோ குலசாமி எங்கள் வழியாக எந்த சாமி கும்பிட்டாந்தில்லை, எல்லா சாமியும் நான் வணங்குறேன், எனது குருமாரில் வணங்குறேன்னு சொல்லிட்டு மனதார வந்து நீ வணங்குங்க. அங்கே வந்து உங்களது குலதெய்வத்தை மெய்நஜராக வந்து அங்கே வைக்கணுங்க. ஸோ குலதெய்வமும் உங்களுக்கு குல வழியாக வந்து சாமியார்கள் இருப்பாங்க, நிறைய சித்தர்கள், சித்த பெருமான்கள், உங்களுக்கு யாரை பிடிக்குதோ அவங்கள வந்து மனசார வந்து அங்கே ஆவாகனப்படுத்தி பிரார்த்தனை பண்ணுங்கள். அது வந்து செம்ம வைப் இருக்குங்க. நீங்கள் அதை பண்ணி பாருங்கள். இது கண்டினியூவாக பண்ண உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு முன்னேறதை வந்து கண்டிப்பாக பார்க்க முடியும். இது வந்து அற்புதமான ஒரு விஷயமாக நடக்கும். இது வந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இதில் என்ன பிரச்சனைனா, நம்ம எல்லாமே கணக்கு போட்டு வாழ்க்கையை நடத்துகிறோம். இது பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், அது பண்ணால் எனக்கு பண்ணு சாமி. முதல்ல வந்து ரெகுலராக பண்ணிவிட்டு வாங்க. நீங்கள் பலன்லாம் எதிர்பார்க்குறீங்க, கண்டினியூவாக பண்ணிவிட்டு வாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள். பொருளாதாரம்லாம் மெயின் கிடையாதுங்க. மனுஷனுக்கு எது விஷயம், வீட்டுக்குள்ளே போனால் சந்தோஷமாக இருக்கணும், ஓகேங்களா? நமக்கு தேவையான காசு ஆட்டோமேட்டிக்காக வரும். நான் சந்தோஷமாக இருக்கேன், புள்ள குட்டியோட சந்தோஷமாக இருக்கேன், எந்த வித வம்பு வழக்கு இல்லை, நான் மட்டும் ஹாப்பியாக இருக்கேன், இதுதான் வாழ்க்கை, ஓகேங்களா? அதை விட்டுட்டு கம்பேரிசன்லாம் விட்டுட்டு இதை ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு எல்லா தோஷமும் கழிஞ்சு அட்டகாசமாக வாழ்வீங்கன்றது தான் உண்மையான விஷயம். இதை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களோட விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். அபூர்வ மூலிகை பொருட்கள், பணம் வரவு, கொடுத்த பணம் திரும்ப வரவு, கருமஞ்சள் 1000, கண் திருஷ்டி நீங்கும் மூலிகை முடிச்சு 1000, நிரந்தர குடிப்பழக்கம் நிறுத்தும் ஆமெதிஸ்ட் ஸ்டோன் 3000, கணவன் மனைவி பிரச்சனை அடங்காதவர்கள் அடங்கும் மூன் ஸ்டோன் 6000, விரும்பியவரை வரவைக்கும் ஏர் அலிஞ்சல் மூலிகை குச்சி 6000, இல்லறத்தில் மிகுந்த ஈடுபாடும் உடல் சக்தியை கூட்டும் பிரணவ மூலிகை தாயத்து 6000, செய்வினை, இரவில் அலறுதல், தீய சக்தியை போக்கும் பேய் மிரட்டி தாயத்து 6000, பகைவர் எதிரிக்கான சண்டாளமை 10000, 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் மேல்மருவத்தூர் மூலிகை சித்தர் ஞானகுரு அவர்கள் உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் 100% சிறந்த பலன் அளிப்பார்.